உலகம் ஃபுல்லா எல்லா கிறிஸ்டியன்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னா they celebrated as Palm Sunday, குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கதையில இயேசு கிறிஸ்துடைய மத்திய 21ஆம் அதிகாரம் அந்த கதையில ஒரு அன்நோட்டிஸ்டான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. there is one character which is not much noticed. அநேக விஷயங்களை பேசுவாங்க. அந்த மத்திய 21லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இயேசுனுடைய அந்த கதையில ஒரு அன்நோட்டிஸ்ட் கேரக்டர் கழுதை, டாங்கி. அந்த டாங்கியுடைய அந்த கழுதையை மாத்திரம் ஒரு அன்நோட்டிஸ்டான ஒரு கேரக்டர். அப்ப இந்த மத்திய 21ஆம் அதிகாரத்தை நம்ம மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். we are going to have Matthew chapter 21 would be our learning time together. இயேசுனுடைய காலத்துல இஸ்ரவேல் ராஜா அவர் குதிரைக்கு போனார்னா சண்டைக்கு போறதுங்க. ஆனா ஒரு கழுதையில வந்தாங்கன்னா அது சண்டை இல்ல, சமாதானத்துக்காக. when a king goes on a horse in Israelites, it was called to be a war. But when a king goes on a donkey, it was representing peace. அப்போ ஒரு ராஜா கழுதையின் மீது வந்தார்னா அந்த கழுதை சமாதானத்தினுடைய ஒரு அர்த்தம். அங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலையும் இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் கழுதையை பார்த்தா ஒரு கேவலமா நினைப்பாங்க. அதுவும் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போது என்ன பால் கொடுப்பாங்க? கழுதை பால் தான் கொடுப்பாங்க. கழுதையை பார்த்தா ஒரு கேவலமா நினைப்பாங்க ஜனங்க. ஆனா கழுதை மேல எல்லா பழமும் வச்சிருப்பாங்க. கழுதை கேட்டா கழுதைக்கு தெரியுமா கழுதை மேய்க்கத்தான், என்னை பார். என்னங்க எல்லா டைலாகும் இதை பத்தி இருக்காங்க, கழுதை பத்தா இருக்குது. அப்போ ஏசியனுடைய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா donkey is considered to be very low, but around the world the donkey is basically considered to be the real important animal. பொதுவாகவே சொல்லுவாங்க கழுதை ஒரு முட்டாளான ஒரு அனிமல் சொல்லிட்டு, but actually scientifically saying donkeys are the most smartest creatures, beasts. so கழுதை அது முட்டாளுக்கு அடையாளமே இல்லை. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையும் கழுதையினுடைய குட்டியும் அவர் தெரிந்து கொண்டார். Jesus chose a donkey and its colt. மத்திய 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, Matthew chapter 21 verse 2. மத்திய புதிய ஏற்பாட்டுல முதல் புத்தகம் Matthew chapter 21 verse 2 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மத்திய 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப இந்த கதையில இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒரு கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்துல ஒரு கழுதையும் கழுதையினுடைய குட்டி இருக்கும், நீ போன உடனேயே நீ அதை பார்த்த உடனேயே அதை அவிழ்த்து ஓபன் பண்ணிட்டு கொண்டு வா. அப்படி சொன்ன உடனேயே அங்க கூட இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ஏன்பா கொண்டு போற? why are you removing this? and you have to say the Lord needs it. ஆண்டவருக்கு தேவை. The donkey was willing to be used despite being tied up. அப்படின்னு சொன்னா இந்த கழுதை அங்க இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னார். Jesus was operating as a prophet. யோசிச்சு பாருங்க, அந்த கிராமத்துக்கு போனோம், அங்க கழுதை இருக்கும், குட்டி இருக்கும், அப்ப அதோட சேர்த்து ஜனங்க இருப்பாங்க, கேட்பாங்க, எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். அவர் சொல்றாரு நீ போய் செய்யுங்க. So Jesus was operating as a prophet. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக அவர் சொல்றாரு, நீ அங்க போனேன்னு சொன்னா ஒரு கழுதையை பாப்ப, குட்டியை பாப்ப, நீங்க போன உடனே நீ அவுக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்பான், நீ சொல்ல ஆண்டவருக்கு தேவை. when you start seeing Jesus, when you start believing the prophetic words of Jesus, இயேசு உனக்கு தீர்க்க தரிசனமாக உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீ கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னா உனக்கு அதற்கு ஏற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் he attaches your prophetic words to your blessings. நீ கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னா உனக்கு என்ன தேவை ஆண்டு கொடுப்பாரு. அப்ப அன்னைக்கு இயேசு அந்த கழுதை இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருங்க, ஒரு கழுதையின் மீது, சக்கரியா சொல்றாரு, ஒரு கழுதையின் மீது ராஜா வருவாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்னைக்கு அந்த கழுதையை ஆண்டவர் ஏற்கனவே கண்டார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தெரியும் 2000 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கழுதையும் குட்டியும் யாருக்கு தேவைப்படுவாங்க? இயேசுக்கு. ஆனா வசனம் சொல்லுது அந்த கழுதையை அவர்கள் கட்டி வைத்தார்கள்.
The donkey was tied up. அப்போ இன்னைக்கு அதிகமாக மக்கள் அநேக விஷயத்துல அவங்க கட்டி இருக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்க, பாஸ்டர் யார் அந்த கழுதை பாஸ்டர்? சொல்லுங்க, நான் தான் அந்த கழுதை. இன்னைக்கு அநேக மக்களை அநேக விஷயங்கள் அவங்கள கட்டி வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம் ஒரு சில மக்களை பணம் கட்டி வச்சிருக்குதாங்க, ஒரு சில மக்களுக்கு படிப்பு கட்டி வச்சிருக்குதாங்க, ஒரு சில மக்களுக்கு பொருள் ஆசை கட்டி வச்சிருக்குதாங்க, ஒரு சில மக்களுக்கு பிஸி என்கிற விஷயம் கட்டி வச்சிருக்காங்க, ஒரு சில மக்களுக்கு பெருமை, ஒரு சில மக்களுக்கு எரிச்சல், இப்படி அநேக விஷயங்கள் ஒரு சில மக்களை கட்டி வச்சிருக்காங்க. I do not know உன்னை எது கட்டி வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு கழுதையை தேவன் கேட்டார், கட்டி வைத்த விஷயங்களை அன்றைக்கு ஆண்டவர் கட்டவிழ்த்தார். நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய கடன்கள் என்கிற பிரச்சனையை ஆண்டவர் கட்டவிழ்ப்பாராக, உன்னுடைய பெருமைகளை கட்டவிழ்ப்பாராக, உன்னுடைய கேள்விகளை கட்டவிழ்ப்பாராக, உன்னுடைய பாவத்தை கட்டவிழ்ப்பாராக. He will remove everything which is tied up, my friend. அப்ப அன்றைக்கு அந்த கழுதையை கட்டவிழ்த்தாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய கட்டுகளை ஆண்டவர் அவிழ்ப்பாராக. I do not know what you're going through, my friend. I pray and I release a prophetic word that you will be untied this morning. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவதாக. உன்னை கட்டப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் இயேசு கட்டவிழ்ப்பாராக, இப்பொழுதே கட்டவிழ்ப்பாராக. அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுது, நம்ம ஆண்டவர் அவர் கட்டுகளை அவர் எடுக்க விரும்புகிறார். He wants to remove all those who are tied up. உலக பேரழகி கிளியோபட்ரா, the beautiful women in the world, கிளியோபட்ரா, அவங்க எப்ப மூஞ்சி கழுவினாலும் கழுதைப்பால தான் கழுவாங்க. அப்போ கழுதைப்பாலுக்கு அவ்வளவு ஒரு இதுங்க. சொன்ன உடனே இப்ப யாரோ லேடிஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, அடடா இவ்வளவு நாளா மேக்கப்ல என்னென்னமோ பண்ணிட்டேனே, இது தெரியாம போச்சுங்க. Yes my dear ladies, கிளியோபட்ரா the most beautiful woman, she used to wash with the, யார் நினைக்கிறாங்க ஆண்கள், பாஸ்டர் நாங்க எங்க போறது பாஸ்டர் கழுதைப்பாலுக்காக? கவலைப்பட தேவையில்லை. இந்தியன் கவர்மெண்ட் 3 மாசம் முன்னாடி சொல்லிட்டான், கழுதை பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறானா. Yes, I'm not joking, because கழுதையினுடைய தோலும் கழுதை இது பாலும் சைனால பெரிய லெவலான பிசினஸ். ஆண்டவர் அவிழ்க்கின்ற நேரம் வந்துருச்சு. உன்னை ஆண்டவர் எதெல்லாம் அவிழ்க்க விரும்புகிறாரோ அந்த அவிழ்க்கிற நேரம் இதுவே. Your freedom has already come, my friend. Your release has already come, my friend. அப்ப அந்த கழுதை அன்னைக்கு ஜாலி. இந்த நாய்களை பார்த்திருப்பீங்க நீங்க, செயின்ல போட்டு நாய் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நாய்களுக்கு செயினை விட்ட உடனே அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த கழுதைக்கு எதெல்லாம் கட்டி வச்சிருந்தோ அதை ஆண்டவர் அவிழ்த்தாங்க. அப்ப 4 விஷயம் கற்றுக்க போறோம். We will learn 4 thing. Number 1 is the donkey was willing to be used. ஆண்டவர் அவரை பயன்படுத்த அவங்க அனுமதி கொடுத்தாங்க. நீ ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே என்ன பயன்படுத்த. ஆண்டவர் யார் தேடுறாருன்னா கழுதையை தேடிருக்கிறார். அழகா பாட்டு இருக்காங்க, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா இயேசு ராஜா ஏறி செல்லும். அப்ப இயேசு ராஜா ஏறக்கூடிய அழகான ஒரு கழுதை குட்டி நீதாங்க. மேபி உன்னை பார்த்து உங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, நீ கழுதடா. Maybe உன் பாஸ் சொல்லுவான், நீ கழுதை ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. Maybe someone is telling you you are fit for nothing, you are useless. ஆனா ஆண்டவர் இந்த கழுதையை அவர் கட்டவிழ்த்தார். உன்னுடைய கட்டுகளை அவர் அழிப்பார். அப்ப இந்த கழுதைக்கு ஆண்டவர் கட்டு மாத்திரம் அவிழ்க்காதபடிக்கு அந்த கழுதை ஒப்பு கொடுத்துச்சுங்க. The donkey allowed to be used. The biggest difference between people who are unused and used is allowing yourself. நீ உன்னை நீ ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொன்னா நீ உன்னை அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்காமல் அழைப்பு வராது. If you want to get out somewhere, if you have never given permission, you will never be used. நீ ஆண்டவருக்கு அனுமதி கொடுத்தா தான் அவர் அவருடைய வேலைகளை செய்வார். Only when you permit. ஆண்டவர் நம்முடைய அனுமதி கேட்பார். He always respects permissions. அப்ப இந்த முதல் விஷயம், இந்த கழுதைக்கு was willing to be. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க. எவ்வளவு பேர் நீங்க ஜெபம் பண்ண எனக்கு தெரியாதுங்க. How many of you been praying, ஆண்டவரே என்ன பயன்படுத்து. மேபி நீ படிக்க தெரியாம இருக்கலாம், மேபி உனக்கு பாட்டு பாட தெரியாம இருக்கலாம், மேபி ஞானமா பேச தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, ஆண்டவரே இந்த கழுதையை. முதல் விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, the donkey was part of a God's plan to fulfill the prophecy. அதாவது இந்த கழுதையை தேவன் பயன்படுத்த தீர்க்க தரிசனமாக God already told. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எவ்வளவு கழுதை இருக்கு, ஆனா அந்த கழுதையை மாத்திரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வசனம் சொல்லுது. மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 4-5 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு
உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்து. யோசிப்பாரு, இந்த கழுதையை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னாரு. இந்த கழுதையை பத்தி நீ எந்த இடத்துல பிறப்ப, எங்க வாழுவ, யார மேரேஜ் பண்ணுவ, எந்த கழுதை உனக்கு கிடைக்கும் அவருக்கு தெரியும். ஆமென். அப்போ உன்னுடைய you are not part of some mystic world, you are part of prophetic world. உன்னை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஏற்கனவே பார்த்தாரு. 2026 நீ வாழுவ, யார மேரேஜ் பண்ணுவ அவருக்கு தெரியும். You might feel ordinary, but God has a plan, something extraordinary, my friend. நீ சாதாரணமான கழுதையா இருக்கலாம், இந்த கழுதையை தேவன் பயங்கரமான செயல்களை செய்ய பயன்படுத்த ஆண்டவருங்க. அப்ப இந்த கழுதையை பாத்தீங்கன்னு சொன்னா, சம்டைம் இந்த கதை ஒன்று இருக்குதாங்க. ஒரு அப்பா என்ன பண்ணாங்க, அப்பாவும் ஒரு பையனும் கழுதை எடுத்துக்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஊர்ல இருக்க ஜனங்களாம் சொன்னாங்களாம், இந்த மாதிரி மோசமான ஆளு பாருங்க, ஒரு அப்பா ஒரு பையன். அப்ப இந்த கழுதை போயிட்டு கழுதை மேல ஃபுல் எல்லா பொருள் வச்சிருக்காங்க, நல்லா ஹெவியா. அந்த கழுதை நடந்து போயிட்டே இருக்குது. டக்குன்னு கொஞ்சம் நேரம் பார்த்து ஜனங்களா சொன்னாங்க, எப்படிப்பட்ட மோசமான அப்பா பாருங்க, மோசமான பிள்ளை பாருங்க, அந்த கழுதை பாவம். டக்குன்னு கேட்ட உடனே பிள்ளைக்கு வந்துச்சு ரோஷம். எடா அந்த பொருளை அப்பா உட்கார விடா சொல்லிட்டு அப்பா உட்கார வச்சு நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திருப்பி ஜனங்களா பேசுறாங்க, எப்படிப்பட்ட முட்டாள் மாதிரி ஜனங்க பாருங்க, அந்த அப்பாவுடைய வெயிட் அந்த கழுதை தாங்குமா அப்படி சொல்லி முடிச்ச உடனே அப்பா பார்த்தாரு, ச்சே என்னடா கீழே நான் உட்கார மாட்டேன், எப்ப என்ன பண்ணாங்க நீ உட்காரு. புள்ள உட்கார்ந்தான். உட்காந்துட்டு போற நேரத்துல எவனோ ஒருத்தன் சொல்றான், சீ இவனா ஒரு மனுஷனா, சின்ன பையன் நடந்து போக முடியாதா அப்படி சொன்ன உடனே அப்பாவுக்கு ரோஷம் வந்துச்சு, பிள்ளைக்கு ரோஷம் வந்துச்சு. தூக்கடா கழுதைய தூக்கிட்டு நடந்து போறானுங்க. ஜனங்களா பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் அநேக கழுதைகள் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே மை ஃப்ரெண்ட், God wants you to be, it's okay to be a donkey. நீ ஆண்டவருக்காக நீ கழுதை என்ன பெற்றால் நல்லதுதான். Number 1, the donkey was willing to be used. கழுதை தன்னை பயன்படுத்த அனுமதி கொடுத்துச்சு. Number 2, the donkey was part of God's prophetic plan. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல ஏன் வச்சிருக்காருன்னா, நீ வரத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா அவருக்கு தெரியும் நீ யாருன்னு, நீ எங்க பிறப்ப, உன் வாழ்க்கையில என்ன ஆகும். He knows every detail about your life. You are not an accident. அதாவது நீ ஒரு ஆக்சிடென்ட்டா நீ பிறக்கவே இல்லை, உனக்காக ஆல்வேஸ் ஒரு பிளான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கார். He knows what is going to come to you. அப்ப நம்பர் 1, இந்த கழுதையை பயன்படுத்த கழுதை அனுமதி கொடுத்தது. 2வது, கழுதை பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக ஆண்டவர் ஏற்கனவே பார்த்த ஒரு கழுதை. இது சாதாரண கழுதை அல்ல, தீர்க்க தரிசியால் பார்க்கப்பட்ட ஒரு கழுதை. ஆண்டவர் நீ எங்க பிறப்ப அவருடைய கண்கள், வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் கருவை கண்டது. அப்ப இந்த கழுதைய அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, நீ கழுதை மேய்க்கத்தான். அப்போ ஜனங்க உன்னை பார்த்து கழுதை முட்டாளுன்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. Because you are in the perfect time of history. ஆண்டவருக்கு தெரியும் நீ பிறப்பன்னு சொல்லிட்டு. 3வது, இந்த கழுதையை பாத்தீங்கன்னு சொன்னா, the donkey played a small unassuming role in Jesus story. அதாவது இந்த கழுதை பாத்தீங்கன்னா இயேசுவுடைய கதையில ரொம்ப குட்டியான கேரக்டர். உன்னையும் பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, நீ ஒரு குட்டியான கேரக்டருங்க, எதுவுமே உனக்கு நடக்காது. ஆண்டவர் சொல்றப்பா, நீ குட்டியான சின்ன கேரக்டரா இருக்கலாம், அந்த சின்ன கேரக்டரை ஆண்டவர் பயன்படுத்த. கழுதைக்கு தெரியுமா கற்பூர, சாரி சார் அந்த பழமொழி தப்பா யோசிச்சிருக்கீங்க. கழுதைக்கு தெரியுமா அப்படி இல்லைங்க, கழுதைக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல கழு அப்படி சொல்லக்கூடிய புல் இருந்துச்சு. அதுங்க ஆமா, அந்த நான் சொல்றது கதை இல்ல சார், உண்மை. ஆமா, கழு என்கிற புல் இருந்துச்சு. அந்த புல் என்ன பண்ணுவாங்கன்னா பாய் பண்ணுவாங்க. பாய் பண்ணி முடிச்ச உடனே கிராமத்துல பாய் பண்ணி முடிச்சு பாயில போட்டு படுப்பாங்க. படுக்கும் போது என்ன வாசனை வரும், அதுல இருந்து கழுவுல இருந்தாங்க கற்பூர வாசனை வரும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர, அது போட்டு படுக்கிற நேரத்துல என்ன வாசனை வரும், கற்பூர வாசனை வரும். அப்ப என்ன வராதங்க, பூச்சி வராது, தேள் வராது. கிராமத்துல காலங்கள் மாறி மாறி கழு தைக்க அது மாறி என்ன ஆயிடுச்சுங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அது எப்படி கழுதைக்கு தெரியும் வாசனை, நான் படிச்ச உடனே எனக்கு கம்பீரம் ஆயிடுச்சு. அடடா இவ்வளவு நாளா சொல்லட்டுமே. Number 1, donkey was willing to be used. Number 2, the donkey was part of God's prophetic plan. Number 3, donkey played an unassuming role. அதாவது யாருமே பார்க்காத சிம்பிளான ஒரு ரோலை ஆண்டவர் அன்னைக்கு வச்சிருந்தாரு. சம்டைம் நீ எல்லாமே முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்பட முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பிரேசில்ல, அவங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சுடைய பாஸ்டர். அந்த பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க இந்தியா. அப்ப நான் அவரை பார்த்து எல்லா இடத்துல டிராவல் பண்றது என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு, என் அசிஸ்டன்ட் மேன், உனக்கு எது அழைப்பு இல்லையோ செய்யக்கூடாது. நீ ரொம்ப பேருக்கு
எனக்கு பாடணும்னு சொல்லி ஆசை. பாத்தீங்க எப்படி கத்துன பாத்தீங்களா? ஆடவே இல்லை. என்ன பண்ண கத்துன. அப்போ ஆண்டவர் உனக்கு எந்த அழைப்பை வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்பை தான் நீ செய்யணும். அதை நீ அவங்கள மாதிரி செஞ்சு காப்பி அடிக்கிறது. ரொம்ப பேர் காப்பி அடிப்பாங்க கிறிஸ்டியானிட்டில. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசை, நீ ஒரு கழுதையா உனக்கு மேபி ஒரு சின்ன ஒரு ரோல் வச்சிருக்காரு, அது பண்ணா போதும். மேபி ஆண்டவரோட மனைவியாக அவருடைய குடும்பத்தை வச்சிருக்காரு, அது பண்ணா போதும். மேபி புருஷனாக, அப்பாவாக, பிள்ளையாக, இல்ல சபைக்குள்ள மேபி கிளீனிங் பண்ற ஊழியம், மேபி any ministry, I do not know, maybe a small unused, and it's okay to be that. ஆண்டவர் கழுதைகளை பயன்படுத்தும் போது ஒரு சில கழுதைக்கு பெரிய வேலை கொடுப்பாரு, ஒரு சில கழுதைக்கு சின்ன வேலை கொடுப்பாரு. நான்காவது விஷயம், the donkey carried the king of kings into Jerusalem. இந்த கழுதையை ராஜா உட்காரும்படியாக தேவன் பயன்படுத்தினார். நீ கழுதையா இருந்தாலும் ஆண்டவர் உன் மீது ஏறிட்டார்னா உனக்கு ஒரு நோக்கம் வரும். நீ கழுதையா இருந்தாலும் அவர் உன் மீது ஏறிட்டாருன்னு சொன்னார்னா உனக்கு ஒரு பெரிய ஒரு கோலை வைப்பாரு. He will give you, because moment you allow him to sit, he takes you, because the King of Kings is sitting over you. He gives you a new purpose, a new calling, a new anointing, a new mission. ஒரு புதிய அழைப்பு, புதிய நோக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா கழுதை அனுமதி கொடுக்கணும். If the donkey doesn't allow, can never be part of the prophetic plan. கழுதை அனுமதி கொடுத்தா ஆண்டவரே நான் பயன்படுத்து. இன்னைக்கு ஆசை வேற அர்ப்பணிப்பார். Having a desire, ஊழியம் பண்ணணும். ஊழியம் பண்ணணும்னு சொன்னா நான் பாஸ்டர் மாதிரி ஆகணும். அது என்ன படிக்கணும்? தூங்கி உட்கார்ந்துன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது. You should commit your life to become what God wants you to become. Having a desire is okay, but you have to take decisions. அப்ப ஆண்டவருடைய ஆசை, நீ கழுதையை போல இருந்தாலும் சரி, அந்த கழுதை பயன்படுத்த ஒப்பு கொடுங்க. கழுதை தீர்க்கதரிசியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேரா பயன்படுத்த ஒப்பு கொடுங்க. கழுதையை ஒரு சின்ன வேலைக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் உண்மையா செய். வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால், நீ கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அப்ப ஆண்டவருடைய ஆசை கொஞ்ச வேலைகள். அப்ப உனக்கு பாஸ்ட் கொடுக்கிற கொஞ்ச வேலையில உண்மையா இரு. எடுத்த உடனே பெரிய வேலை, எடுத்த உடனே ஸ்டேஜ் வேலை, எடுத்த உடனே கேமரா வேலை, எடுத்த உடனே மூஞ்சி கேமரால தெரியணும். That's not the goal. The goal is to be faithful in that small work that God gives it. Unnoticed work. Maybe உன் பாஸ்டர் நீ செய்யற ஊழியத்தை பார்க்காம இருக்கலாம். Maybe சர்ச் இருக்க ஜனங்க பார்க்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த கழுதையினுடைய ஒவ்வொரு வேலைகளை தேவன் பார்த்தார். நான்காவது, கழுதை ஏற யார் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, the donkey has got the king of kings. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பாட்டு பாடிருக்காங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் உன்னதத்தில் மைதானுக்கு, எல்லாம் பாடுறாங்க. இந்த கழுதைக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சவுண்ட் தான். ஆனா அன்னைக்கு பார்த்து அவன் வரான், துணியை போடுறான். ஏன் துணியை போடுறான்? அவன் பாட்டு போடுறான். கழுதைக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் ஜனங்க சத்தம் போடுறாங்க, ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னா எங்களை காப்பாற்றுங்கள். அப்ப அன்னைக்கு அந்த கழுதைக்கு அவ்வளவு மரியாதை ஏன் கொடுத்தாங்கன்னா, ராஜா எந்த கழுதை மீது உட்கார்றாரோ அந்த கழுதைக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்த்துவார். அவர் என் மேல உட்கார்ந்துட்டார்னா என்னை எங்க உயர்த்தணுமோ, எங்க நடத்தணுமோ, எங்க கொண்டு போகணுமோ அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. I never imagined my life when I failed my 12th. என்னுடைய செகண்ட் பியூசி நான் ஃபெயில் ஆன உடனேயே என் வாழ்க்கை நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை நான் முன்னேறுவேன். மேபி ஒரு 3-4 instances my life I've thought about it. நான் ஒரு 4-5 முறை யோசிச்சிருப்பேன் நான் முன்னேறிக்க மாட்டேன்னு சொல்லி. அதுல ஒரு முறை என்னுடைய செகண்ட் பியூசி அப்படி யோசிச்சேன். வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சதுல கதை. எப்ப நீ முடிஞ்சது அப்படி சொல்றியோ அந்த கழுதையை தேவன் பயன்படுத்த